நம்ம சமுதாயத்தில் 2 பேர் பிரச்சனை பண்ணாங்கன்னா அந்த 2 பேரில் யார் மேலே தப்பு இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருக்கிறவங்க யார் மேலே கேஸ் ஃபைல் பண்ண சொல்கிறாங்களோ அவங்கள தான் ரிமைண்ட் பண்ணுவாங்களே. இதை பார்த்த ஒரு யங்கான ஆஃபீஸர் அவரோட மேல் லெவலில் இருக்க ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் சார், இந்த மாதிரி அநியாயம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, இங்கே எல்லாமே அப்படி தான், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி. சரி, சிஸ்டம் தான் இப்படி இருக்குது, மேலே இருக்க ஆஃபீஸர் தான் இந்த மாதிரி இருக்கார், நம்ம மக்கள்கிட்ட பேசலன்னு சொல்லி ஆவினில் வேலை செய்கிற ஒரு நல்ல மனுஷன் குழந்தைங்க குடிக்கிற பாலில் தண்ணி கலக்கிறத ஒரு வீடியோவாக எடுத்து இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணார். அவர் அப்லோட் பண்ண அந்த வீடியோ மேலே ஆக்ஷன் எடுக்கிறத விட்டுட்டு, நீ நெட்டில் போய் அப்லோட் பண்ணிட்டியா நீன்னு சொல்லி அந்த மனுஷன் மேலே ஆக்ஷன் எடுத்து அந்த மனுஷனை ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டில் நீங்கள் நல்ல மனுஷனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க, உங்கள் மேலே சஸ்பென்ஷன் கொடுப்பாங்க, உங்கள் மேலே எவ்வளோ அதிகமாக வேலை கொடுக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக வேலை கொடுப்பாங்க, உங்கள் ப்ரொமோஷனில் கூட கை வைப்பாங்க. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த சாதி எந்த மதம் எடுத்தாலும் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட்டில் மட்டும்தான் நல்லவனாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை கூட கிடையாதுங்க. பலாப்பழம் சின்னத்துக்கு வாக்களியுங்க.